Hello everyone, welcome back to Sharmilan Vipokan. இந்த ஒரு வீடியோல நிறைய பேரோட ட்ரீம் கம்பெனியான Zohoல எப்படி ஜாப் வாங்குறது, எப்படிலாம் Zoho ஹையர் பண்றாங்க, அந்த ஹையர் பண்றதுல என்ன மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத டீடைலா வந்து பார்க்க போறோம். மொத்தமா 5 விதமா Zohoல ஹையர் பண்ணுவாங்க. இதுல 5வது விதம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியதில்லை, நிறைய பேருக்கு அதை பத்தி அவேர்னஸ் சொல்ல. பட் அந்த 5வது தான் வந்து ஈஸியா ஜாப் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு ஹையரிங் பத்தியும் டீடைலா பேசுறேன். ஒரு ஹையரிங்லயும் எவ்வளவு ரவுண்ட் இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத A to Z வந்து வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஷர்மிலன் விபோகன் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் 1-to-1 மென்டார்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும், ஐடி ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே போய் உங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ Zoho பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து போட்டிருப்போம். இந்த ஒரு வீடியோல மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எந்த ரோலுக்கு போகணும்னா சரி, Zohoல ஜாப் வாங்கணும்னா கம்ப்ளீட் ரோட் மேப் இந்த வீடியோல இருக்கும். ஸோ வீடியோ எண்ட் வரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எப்படிலாம் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்றது முக்கியமா நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்கு. ஸோ A to Z வீடியோ நான் எல்லாமே கவர் பண்றேன், எண்ட் வரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா Zoho இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 6 months நடக்கும். இந்த 3 to 6 monthsல நீங்க ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றீங்க. அண்ட் முக்கியமா Zohoவோட சீனியர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். என்ன ரோலா இருந்தாலும் சரி, டெவலப்மெண்ட், டெஸ்டிங் எல்லாத்துலயுமே வந்து நீங்க கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் நீங்க போயிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ இது மூலியமா உங்களுக்கு இந்த ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது போக வந்து Zohoவோட கல்ச்சர்ஸ் அண்ட் அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, அவங்க டீம் எப்படி என்வரான்மெண்டா இதை வந்து பண்றாங்க, எல்லா விஷயங்களும் A to Z வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. முக்கியமா இந்த இன்டர்ன்ஷிப் முடிகிற டைம்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் ஆஃபரும் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்டர்ன் பண்ற எல்லாருக்குமே ஆஃபர் கிடையாது. நீங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா ஆஃபர் பண்ணுவாங்க. சரி, இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஆன் கேம்பஸ் நீங்க படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ்லேயே சம்டைம்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் வருவாங்க. சம்டைம்ஸ் ஆன் கேம்பஸ்ல வரும்போது கூட அதில் இன்டர்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் டைம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான். அண்ட் ஆஃப் கேம்பஸ்லயுமே ஹையர் பண்ணுவாங்க. ஆஃப் கேம்பஸ் ஹையர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் லைக் காம்படிஷன்ஸ் ஹெவியா இருக்கும். பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி நீங்க ஜாப்க்கு ட்ரை பண்றதுக்கும் இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஜாபோட இன்டர்ன்ஷிப்க்கு ட்ரை பண்ணி உள்ள போறது அப்படின்றது கம்ப்ளீட் ப்ராசஸ் உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு இட்ஸ் லைக் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கேட்கறாங்கன்னா இன்டர்ன்ஷிப்க்கு ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் ரோல்ஸ். ஓகே, ரோல்ஸ் நான் ரவுண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் பத்தி நான் லாஸ்டா பேசுறேன். ஏன்னா ஒரு ரோலுக்கும் நான் ரவுண்ட் சொல்ல முடியாது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பத்தி பார்த்துட்டு என்ன மாதிரி இதுல ஹையர் பண்றாங்க பார்த்துட்டு ரவுண்ட்ஸ் பத்தி லாஸ்டா பார்க்கலாம். ஓகே, வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். ஸோ அதில் வந்து Zohoல நீங்க வந்து இட்ஸ் லைக் ஆஃப் கேம்பஸ் பண்ணாம கொஞ்சம் ஈஸியா உள்ள போகணும்னு நினைச்சு, ஈஸின்னு சொல்ல முடியாது, ஆஃப் கேம்பஸோட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அது நீங்க Zohoல ஜாப் இல்லைன்னா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும். ஸோ அதோட ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அங்க கெயின் பண்ண உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் அப்படின்றது வெளி இடத்துலயுமே யூஸ் ஆகும், Zohoலையும் யூஸ் ஆகும். ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஆன் கேம்பஸ் இன்டர்ன்ஷிப்பும் வரும் அண்ட் ஆஃப் கேம்பஸ் இன்டர்ன்ஷிப்பும் சம்டைம்ஸ் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த கோடிங் காம்படிஷன்ஸ்ல இருந்து கூட பிக் பண்ணி உங்களுக்கு இன்டர்ன் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விதத்துல தான் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து Zohoல எடுப்பாங்க. இன்டர்னா போனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ Zohoல இன்டர்ன்ஷிப் பண்றது அப்படின்னு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ கிடைச்சிச்சுன்னா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஹையரிங் வந்து பாத்தீங்கன்னா ஆன் கேம்பஸ் ஹையரிங். இந்த ஆன் கேம்பஸ் ஹையரிங் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா Zohoல எப்பயுமே இந்த கிரைட்டீரியா பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்க எந்த டிகிரியா இருந்தாலும் சரி, எந்த இயர் பாஸ் அவுட்டா இருந்தாலும் சரி, யார் வேணா அப்ளை பண்ணலாம். பட் ஆன் கேம்பஸ்னு வரும்போது சில டைம் கிரைட்டீரியா பார்ப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்ன்றது. ஆனா ஆன் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னா உங்களுக்கு காம்படிஷன் கம்மியா இருக்கும். ஆஃப் கேம்பஸ்லாம் வந்தீங்கன்னா நீங்க ஆஃப் கேம்பஸ் அட்டென்ட் பண்ணி கேண்டிடேட் தான் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பீப்புள்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்கட்டு. பட் ஆன் கேம்பஸ்ல வரும்போது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் வந்து அட்டென்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால காம்படிஷன்ஸ் கம்மி. ஸோ பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு ஆஃப் கேம்பஸ்ல என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கோ அதே தான் ஆன் கேம்பஸ்ல நடக்கும். பட் ஆன் கேம்பஸ்ல காம்படிஷன்ஸ் கம்மி அப்படின்றதால நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன ரோலுக்கு ட்ரை பண்றீங்களோ அந்த ரோல் ப்ராசஸ் மெயினா 3 ரவுண்ட் கண்டிப்பா எல்லா ரோலுக்கும் இருக்க போது. ரிட்டன் டெஸ்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வரும். நம்ம சேனல்ல நிறைய கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஜாப் ரெக்யர்மெண்ட். அவங்க என்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிளஸ் நீங்க ரெஸ்யூம்ல என்ன விஷயங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் Zoho பத்தி நல்லா நாலேஜ் இருக்கணும், என்ன பண்றாங்க, ஸோ எதனால நீங்க Zoho ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, இந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. அது போக இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் டெக்னிக்கல் இன்டர்வியூக்கும் நடுவில் சில ரவுண்ட்ஸ் வந்து வைப்பாங்க. அந்த ரவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ரோல்ஸ் வேரி ஆகும்.
இருக்கும். பட் ஈஸியா நீங்க இது பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப்பர்னா கோடிங் ரவுண்ட்ஸ் இருக்கும், டெஸ்டிங்னா பேசிக் ப்ரோக்ராமிங் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இப்போ ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்னா உங்களுக்கு அவங்க கம்யூனிகேஷன் பேசிஸ்ல ரவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் ரோல்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இன் பிட்வீன் 1 or 2 ரவுண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? பட் காமனா வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். அகைன் நான் அந்த ரவுண்ட்ஸ் பத்தி லாஸ்டா சொல்றேன், நீங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு ரோலுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது நான் எண்ட்ல சொல்றேன். ஓகேவா? ஸோ ஆஃப் கேம்பஸை விட ஆன் கேம்பஸ்ல போறது அப்படின்றது ஈஸி கம்பேரிட்டிவ்லி, ஏன்னா காம்படிஷன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன் கேம்பஸ்ல வராங்க, நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ப்ராப்பரா அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸும் அதுக்கு இருக்கு, செக் பண்ணி பார்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் மூணாவது ஹையரிங் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ் ஹையரிங். இதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு ஒன்று இருக்கு, நான் அதை பத்தி பேசுறேன். பட் இந்த ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்க்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. நான் ஆன் கேம்பஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொன்னா அதே மாதிரி தான் ஆஃப் கேம்பஸும். பட் இதுல ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க பயங்கர காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ட்ரீம் ஜாப், ட்ரீம் கம்பெனி அப்படின்றதால நிறைய பேருக்கு இன்வைட் வரும். ஜோகோல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு மோஸ்ட்லி இன்வைட் வந்துடும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து காம்படிஷன்ஸ் ஹெவியா இருக்கும். நீங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு பேட்ச்லேயே 2000 3000 பீப்புள் இருப்பாங்க. ஒரு நாளைக்கே வந்து 3 to 4 பேட்சஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கும். பட் அடுத்த ரவுண்ட்ல ரொம்பவே கம்மியாயிரும், ஏன்னா அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க அவ்வளோ கவுண்ட்லயுமே. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஸ்கில்லபிளா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உள்ள போகலாம். பட் இந்த ஆஃப் கேம்பஸ் விஷயத்துல நான் முக்கியமா என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஜோவோக்குன்னு ஒரு கரியர் பேஜ் இருக்குங்க. அந்த கரியர் பேஜ்ல போய் அப்ளை பண்ணீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. ஸோ அதில் அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஜோகோ அஃபிஷியலாக ஹையர் பண்ணா அவங்க லிங்க்டின்ல வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க லிங்க்ஸ். அது போக வந்து அவங்களுக்கு ஜோகோ கரியர்ஸ் அப்படின்னு ஒரு டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதுல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் அப்டேட் பண்ணுவேன், எனக்கு எம்ப்ளாயிஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தட் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த ஹையரிங் லிங்க் எப்படி இருக்குன்னா, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு லாஸ்ட் டேட் இருக்கும். அந்த ஜோகோ கரியர் பேஜுக்கும் இந்த ஒரு ஹையரிங் லிங்க்கும் சம்பந்தமே இருக்காது. ஓகேவா? அது செப்பரேட் லிங்க். அது வந்து ஓப்பனிங்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அது வந்து 4 not found ஆர் சாரி கரண்ட் அன்அவைலபிள் அப்படின்ற மாதிரி வரும். பட் இந்த கரியர் பேஜ்ல எப்பயுமே அந்த 9 ரோஸ்க்கு ஓப்பனிங்ஸ் இருந்துட்டே இருக்கும். நீங்க அந்த கரியர் பேஜ்ல போயிட்டு அப்ளை பண்றது மூலியமா எந்த ஒரு யூஸுமே இல்லை. பட் நிறைய யூடியூபர்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்திருக்கேன், இந்த கரியர் பேஜ்ல வந்து ஓப்பனிங்ஸ் இல்லை அப்படின்னா கூட அந்த கரியர் பேஜ்ல இருந்து இது ஓப்பனிங்ஸ் இருக்கு, அது ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க. அதில் அப்ளை பண்ண மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வராது. இவங்க அஃபிஷியலா ஹையர் பண்ணாங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட் லிங்க் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு டேட் இருக்கும் அண்ட் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்ம் இஸ் கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதுதான் அஃபிஷியல் கரியர் அஃபிஷியல் அப்ளை லிங்க். ஓகேவா? அதில் போயிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 80% ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு இன்வைட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆன் கேம்பஸோட கம்பேர் பண்றப்ப ஆஃப் கேம்பஸ்ல பயங்கர காம்படிஷன்ஸ் இருக்கும். டிஃபிகல்டிஸ் லெவல் 10 மடங்கு அதிகமா இருக்கும். பட் ஸ்டில் அவங்க எதிர்பார்க்குற டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட் உங்ககிட்ட இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். நாலாவதுவே அவங்க வந்து ஹையர் பண்றது கோடிங் சேலஞ்சஸ் மூலியமா. ஜோகோலே வந்து கிரியேட்டர் கோடர் அப்படின்னு ஒன்று இருக்கும், லைக் கிரியேட்டர் ஹேக்கத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது மூலியமா கூட நீங்க ஜாப் வாங்கலாம். அது போக நீங்க மற்ற கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல கூட நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுல இருந்து கூட கேண்டிடேட்ஸ் பிக் பண்ணுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம லிங்க்டின் ஆக்டர்ல இருந்தும் பிக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களே பிக் பண்ணி எடுப்பாங்க இந்த மாதிரி கோடிங் சேலஞ்சஸ்ல. அண்ட் பர்டிகுலரா ஜோகோ கிரியேட்டர் ஹேக்கத்தான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ஜோகோ கோட் வீட்டா கூட சம்டைம்ஸ் வந்து நடக்கும். பட் ஆஃப்டன் அப்பப்போ நடக்கிறதுல ரொம்ப ரேர் கேஸா நடக்கும். ஓகேவா? இதுல நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றது மூலியமா என்ன ஒரு ஆஃபர்னா, நீங்க வந்து டைரக்டாவும் எம்ப்ளாயா மாறலாம். ஜோகோல அவங்களே பிக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் உங்க பெர்ஃபார்மன்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்வைட்டும் அனுப்புவாங்க, இன்டர்வியூ இன்வைட் அனுப்புவாங்க. அதுல திருப்பி உங்களை வந்து இது பண்ணுவாங்க, ரீசெக் பண்ணுவாங்க, எப்படிலாம் இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து இது பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரேரா தான் இருக்கும், எல்லாருக்குமே அவ்வளவு ஈஸியாகவும் கிடைச்சிடாது. அண்ட் அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் லைக் அப்பப்போ நடக்கிற ஒரு விஷயமும் கிடையாது. பட் ஸ்டில் நீங்க ஜோகோ அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கோடிங் சேலஞ்சஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய பெனிஃபிட்ஸா இருக்கும். ஏன்னா கம்பெனிஸே அப்ரோச் பண்ணுவாங்க. ஜோகோன்னு இல்லை, மற்ற கம்பெனிஸ்க்கும் நீங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், கீக் ஃபார் கீக்ஸ், கோட் செஃப், இந்த மாதிரி நிறைய கோடிங் வெப்சைட்ஸ் இருக்கு. இதுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல நடக்கக்கூடிய ஹேக்கத்தான் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ அங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ், உங்க ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து கம்பெனிஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. முக்கியமா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் நிறைய பேர் ஆஃபர் பண்ணுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பிளேஸ் ஆனவங்க இருக்காங்க. ஸோ தட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் முக்கியமா ஜோகோல கோடிங் அப்படின்னு வரும்போது மெயினா அவங்க பாக்குற விஷயம் என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் நீங்க கோட் பண்றீங்க அப்படின்னா அந்த கோடிங்கோட அப்ரோச் நீங்க கோட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கா அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க கோட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு லைன் பை லைனா கொடுக்க தெரியுதா அப்படின்றதும் பார்ப்பாங்க. இது ரெண்டு விஷயமும் ஜோகோல நான் நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். ஒரு இன்டர்வியூலுமே வந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆஃப் கேம்பஸ்ல அட்டென்ட் பண்ணாலும் சரி, ஆன் கேம்பஸ்ல அட்டென்ட் பண்ணாலும் சரி, டெவலப்பர் ஒரு டெஸ்டிங் ரோலுக்கு போறீங்க, இல்ல வெப் டெவலப்மெண்ட் சைடு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கோடிங் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோடிங் சேலஞ்சஸ் மூலியமாவும் நீங்க ஜோகோக்கு போகலாம். பட் ஆஃப்டன் அப்பப்போ நடக்கிறதுல ரேர் கேசஸ் தான் நடக்கும். பட் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா
பண்ணீங்கன்னா Zoho மட்டும் இல்ல மற்ற கம்பெனிஸ்லுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ முக்கியமா நீங்க டெவலப்மெண்ட் சைடு போகணும்னா இந்த மாதிரி கோடிங் பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேக்கத்தான்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஈவென்ட் சேலஞ்சஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்ல நாலேஜ் டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நான் முக்கியமான ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெஃபரல். இந்த ரெஃபரல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இது ரெஃபரல் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஃப்ரெஷரை ரெஃபர் பண்ணால் கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் Zohoல அப்படி கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே உங்களுக்கு ரெஃபரல் ஒர்க் அவுட் ஆகும். தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ரெஃபரலில் உள்ள போனவங்களும் இருக்காங்க, ரெஃபரல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களே. ஸோ அதெல்லாம் வந்து ரெஃபரல் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் Zoho பொறுத்தவரையும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ரெஃபரல்ல உங்களுக்கு ரெண்டு விதமா இன்வைட் வரும். நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு உங்களுக்கு Zohoல நான் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங்கோட வந்து கம்பைன் பண்ணி வச்சிருவாங்க ரெஃபரல்ல. அப்படி இல்லாம சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70 to 80% எப்படி நடக்கும்னா, ரெஃபரல்ல இன்வைட் பண்றவங்களுக்கு மட்டும் ஒரு 30 to 40 கேண்டிடேட் வந்து ரெஃபரல் கவுண்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் தனியா இன்வைட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ரவுண்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ கவுண்டே வந்து பாத்தீங்கன்னா 30 to 40 தான். அதுல இருந்து மினிமம் ஒரு 5 மெம்பர்ஸ் ஆச்சும் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு கவுண்ட்டுக்குள்ள நாம உள்ள போறது அப்படின்றது ஒரு எப்படி சொல்றது, ஆஃப் கேம்பஸோட கம்பேர் பண்றப்ப இந்த ஒரு கவுண்ட் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம ஈஸியா உள்ள போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நம்ம டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. Zoho பீப்புள்ஸ் வந்து லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே யாராவது கனெக்ட் பண்ணி ரெஃபரல் ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 பேராச்சும் நீங்க பிக் பண்ணாதான் அதுல ஒருத்தர் 2 பேராச்சும் ரிப்ளை பண்ணுவாங்க, கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர்ல நீங்க ஜாயின் பண்ணா அவங்களுக்கு ஏதாவது போனஸ் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல கூட எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் போயிருக்காங்க ரெஃபரல் மூலியமா. கம்பேரிட்டிவ்லி ஆன் கேம்பஸோட அட்டன் பண்ணி ஆன் கேம்பஸோ ஆஃப் கேம்பஸோ இது பண்ணி போறதை விட ரெஃபரல்ல போனீங்கன்னா காம்படிஷன் உண்மையாவே கம்மியா இருக்கும். அண்ட் உள்ள போறவங்களும் வந்து அதிகமா இருக்காங்க ரெஃபரல்ல நான் பார்த்த வரையுமே. ஓகேவா? ஸோ அதாவது முடிஞ்ச அளவுக்கு Zohoல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, அப்படி இல்லைன்னா கூட லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரல்ல ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெஷரா இருந்தாலும் அப்ரோச் பண்ணலாம். முக்கியமா இந்த வெப் டெவலப்மெண்ட்க்குலாம் போகணும்னு நினைக்கிறவங்க ஆஃப் கேம்பஸ் இறங்கி வரமாட்டாங்க Zohoல. ரெஃபரல்ல போனீங்க அப்படின்னா ஈஸியா போயிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 5 ப்ராசஸ் அண்ட் இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ். ஒரு ரோலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, Zohoல எல்லா ரோலுக்கும் நான் ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் சரி, இல்லை குவாலிட்டி அனலிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், ப்ரீ சேல்ஸ் இன்ஜினியர் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட்டர், இந்த மாதிரி ஒரு 8 to 9 ரோல்ஸ் கிட்ட நான் வந்து என்ன ரோல்ஸ் இருந்தது கூட எக்ஸாக்டா நான் அவ்வளோ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் Zoho பத்தி. இந்த எல்லா ரோல்ஸ்க்குமே வந்து நான் ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் வெப் டெவலப்பர் கூட போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் லிங்க்ஸும் நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல தர ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க யூடியூப்ல போயிட்டு ஷர்மிலன் போட்டு Zoho போட்டு என்ன ரோல் வேணும் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இது வரும். ஓகேவா? இது வந்து பர்டிகுலரா இந்த ரோலுக்குலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். காமனா எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் Zohoட ஒரு ரோலோட ரெக்வயர்மெண்ட்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பொறுத்தவரையும் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, மேனுவல் ஆட்டோமேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அண்ட் ஆப்டிடியூட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், ப்ரோக்ராமிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். டெக்னிக்கல் சப்போர்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்களோட லைக் ப்ராடக்ட்ஸோட நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது வந்து ஒரு ரோலுக்கும் ஒரு ரெக்வயர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ஆல் ஓவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோலுக்கு நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு Zohoட ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. Zohoல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா மேக்ஸிமம் டைம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஓகே, ஸோ ரிட்டன் டெஸ்ட்ல அந்த ரோலுக்கு என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லா ரோல்ஸ்க்கும் நான் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான பேட்டர்ன்ஸ் நான் அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது, அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோல் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ டெவலப்மெண்டா இருந்தால் கோடிங் ரவுண்ட் இருக்கும், ஆர்எல்ஸ் வந்து கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரோலா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இட்ஸ் லைக் ஏதாவது குரூப் டிஸ்கஷன் இல்லை ஏதாவது டாபிக்ஸ் கொடுத்து பேச சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா எஸ்ஏ ரைட்டிங், இந்த மாதிரி செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி அந்தந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அது போக டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்துச்சுன்னா இதுதான் மெயினா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்தவரை Zoho ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கு அண்ட் HR ரவுண்டுக்கு ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
டெக்னிக்கல் இன்டர்வியூவே வந்து நிறைய ரவுண்டா சம்டைம்ஸ் ஸ்பிளிட் பண்ணி வைப்பாங்க. அப்படி ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அடுத்த ரவுண்ட் எப்படி நடக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்றத சொல்லிடுவாங்க மேக்ஸிமம். அதாவது என்ன டாபிக் இருக்குன்னு சொல்லுவாங்க, என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் கேட்க போறோம், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து இந்த கொஸ்டின் தான் கேட்போம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அது அட்வான்டேஜா இருக்கும். இன்கேஸ் எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜோகோ பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஜோகோ என்ன பண்றாங்க, எது பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஜோகோ பத்தி கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் யோர் செல்ஃப் இன்ட்ரோ. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம், நீங்க என்னென்ன விஷயங்கள் ரெஸ்யூம்ஸ்ல கொடுத்துருக்கீங்களோ A to Z எல்லா விஷயத்துலயுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். மூணாவது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, ஜோகோ அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரோலோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அண்ட் முக்கியமா சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? பிஹேவியரல் கொஸ்டின்ஸும் ஜோகோல நிறைய இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஜோகோல. அது போக சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லா ரோலுக்குமே நான் பார்த்துருக்கேன், மேக்ஸிமம் வந்து கேட்கறாங்க. இந்த மாதிரி சினாரியோ பேஸ்டு ரோலுக்குமே வந்து இது பண்ணுங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நியூவா மார்க்கெட்ல என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. அது போக லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் லைக் கிளவுட் பேஸ் பண்ணி AI பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஓகேவா? அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பசில்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. பசில்ஸ் கொஸ்டின்ஸும் சம்டைம்ஸ் கேட்கறாங்க. இதுவுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த பசில்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பா ஜோகோ பத்தின கொஸ்டின்ஸ் வரும். ஒன்று ஜோகோ பத்தின ப்ராடக்ட்ஸோ இல்லை ஜோகோ பத்தியோ இல்லை ஜோகோட ஹிஸ்ட்ரிஸ் பத்தி இந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அண்ட் தென் ஜென்ரலா உங்களை பத்தி கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஒரு காமன் பேட்டர்ன் தான் எல்லா இன்டர்வியூலுமே ஃபாலோ பண்றாங்க. இது போக அந்த ரோலுக்கு ரெலவெண்டா செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டெவலப்மெண்ட்ல இருக்கீங்கன்னா கோட் பண்ண சொல்லலாம். இது டெக்னிக்கல் சப்போர்ட்னா அந்த ரோலோட ரெக்வயர்மெண்ட் பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும் டெக்னிக்கலா. ஸோ அந்த டெக்னிக்கலா வந்து அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஒரு பேட்டர்ன் தான் மேக்ஸிமம் எல்லா இன்டர்வியூஸும் ஜோகோல வந்து கேட்கறாங்க. இப்போ டெக்னிக்கல் தாண்டி நம்ம சொன்னது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இது போக HR ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களை பத்தி என்கொயரி பண்ணுவாங்க, என்ன பண்ணிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எது பண்ணிருக்கீங்க, A to Z டீடைல்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. முக்கியமா இதுல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இமிடியட் ஜாயினிங் வந்து நீங்க ரெடியா இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஷிஃப்டா இருந்தாலும் ஓகே சொல்லணும். ஓகேவா? ஏன்னா ஜோகோல HR ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. HR ரவுண்ட் போயிட்டு நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகி பார்த்துருக்கீங்க. அந்த HR ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு ரவுண்ட் இருக்கு. ஸோ ஃப்ரெஷரா போறீங்கன்னா அந்த ரவுண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து இமிடியட் ஜாயினிங் ஓகேவா இருக்கணும். ஆன் கேம்பஸ்னா பிரச்சனை இல்லை, ஆஃப் கேம்பஸ்னா எஸ் ஆமான்னு சொல்லணும். அதே மாதிரி ஷிஃப்ட்டுமே நீங்கள் நோ சொல்ல முடியாது. ஷிஃப்ட் நோ சொன்னால் கூட ரிஜெக்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற சேலரி தான். ப்ளஸ் இருந்தாலும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. அண்ட் அது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் சேலரி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிமாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 3 விஷயம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் HRல. இது போக ஜென்ரலாக வந்து கேட்பாங்க. முக்கியமாக ஏன் ஜோகோ ஜாயின் பண்ணணும்னு கேட்பாங்க. இது டெக்னிக்கலையும் எதிர்பார்க்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் HRலையும் எதிர்பார்க்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட ரோல் அண்ட் உங்களோட ரோல் எந்த அளவுக்கு பேஷனேட்டாக இருக்கீங்க, ஜோகோல ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கன்வே பண்ணுங்க. ஓகேவா? இது HR ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்குபேஷன்ல போடுவாங்க. ப்ரொபேஷன் மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ப்ரொபேஷன் அதுக்கப்புறம் தனியாக நடக்கும். இன்குபேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். ஒரு 2 to 3 months நடக்கும். உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து கொடுப்பாங்க. உங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து எவலுவேட் பண்ணுவாங்க. எவ்ரி வீக் டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனலா உங்களை எம்ப்ளாயா கன்வெர்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இன்குபேஷன்ல போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அட்டென்ட் பண்ணி உள்ள போனவங்களும் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான். ஜோகோல நீங்க ஒரு டைம் அட்டென்ட் பண்ணிட்டு நான் கிளியர் பண்ண முடியலன்னு அப்படியே விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. ஜோகோல ஒர்க் பண்ற மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் செகண்ட், தேர்ட் ஆர் ஃபோர்த் அட்டெம்ப்ட்ல தான் உள்ள போனவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாட்டி அட்டென்ட் பண்றீங்கன்னா அதுல என்ன மிஸ்டேக் பண்றீங்க, என்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வாட்டி அட்டென்ட் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆர் தேர்ட் ஆர் ஃபோர்த் அட்டெம்ப்ட்ல ஒரு ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் போக நான் ஒரு ரோலுக்குமே நான் ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஏதாவது ரோலுக்கு நான் அப்லோட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்குமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கான ட்ரீம் கம்பெனி. ஸோ தட் நான் கம்ப்ளீட்டா ஒரு டீட்டெயிலான ஒரு இது வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஜாப் தேடிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஜோவோ பொறுத்தவரை நீங்க எந்த டிகிரியா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எந்த பாசிட்டிவ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். பர்டிகுலரா ஜோகோக்கே வந்து நிறைய ரோல்ஸ்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.